வணக்கம், வெல்கம். இது தாரதுன் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி, கிராமங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு அடை செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அடை செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி அல்லது சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதோட தோல் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தோல் எடுக்கிறதுக்கு. இது மாதிரி நம்ம தோல் ஃபுல்லாக எடுத்துடணும். அதில் மரப்பகுதி இருக்கும், அதையும் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க வேணாம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் அல்லது மிக்சியில் தான் இதை அரைக்கணும். அதனால் எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை 2 போர்ஷனாக பிரித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் அரைக்கிறதுக்கு. நல்லா இது மாதிரி மாவு மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இன்னொரு போர்ஷன் எடுத்துகிட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். ஒரு தடவை அரைச்சிட்டு அது கூட சில பொருட்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை சேர்க்கும்போது. இந்த அடை ஒரு 4 கொத்தளவுக்கு கருவேப்பிலை உருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை, இந்த வெங்காயம், இந்த சோம்பு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்ச மாவு ஒரு லைட் க்ரீனாக இருக்கும். நம்ம ஏன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசியும் இதே மாதிரி 2 போர்ஷனாக பிரித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் செய்யும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அரிசி போட்டு அது கூடவே இந்த கிழங்கு போட்டுக்கலாம். நான் தனித்தனியாக இப்போ மிக்சியில் தான் அடிச்சிருக்கேன். நம்ம எல்லா அரிசி மாவையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இது அரிசிக்கு தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்சியில் அது அரையும். இப்போது எல்லா அரிசி மாவையும் நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர்லெலாம் அடை மாதிரி தான் இதை தட்டுவாங்க. நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்க போகிறோம். நம்ம தோசை மாதிரி ஊற்றும்போது அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. அடைக்கு அதிகமான எண்ணெய் தேவைப்படும். ஆனால் இதுவும் அடை மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மஞ்சளாக இருக்கும்போது இந்த அடை பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் இந்த மாவு நல்லா செட் ஆகும். நம்ம எப்போவுமே மாவை அரைச்ச உடனே செய்யாமல் கொஞ்சம் டைம் விட்டு செய்யும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் கோதுமை மாவு, கேழ்வரகு மாவெல்லாம் கூட கரைச்சி ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அதோட பதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து பாருங்கள். இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச மாவை இது கூட தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இட வேணாம், கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு தோசை மாதிரி ஊற்றுறதுக்கு. இப்போ இது மேலே நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த அடைக்கு. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது என்ன, நம்ம கிழங்கு மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நமக்கு நல்லது. ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேல் பகுதியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதே மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் வேக வைக்கணும். நமக்கு 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் நமக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். நல்லா உங்களுக்கு மொறுமொறுப்பாக வேணும்னா மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லை மெத்துன்னு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கம்மியாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக இருக்கும் இந்த அடை. உங்களுக்கு மற்ற அடைகளுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த 1 கிளாஸ் அரிசி 1/2 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு எனக்கு ஒரு 8 தோசை அளவுக்கு கிடச்சிச்சு. என்னுடைய ஊர் ஒரு கிராமம் தான். எங்கள் பாட்டி சின்ன வயசுலலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மழைக்காலம் தொடர்ந்து இருக்கும்போது 4-5 நாட்கள் வெளியிலேயே போக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவங்களோட வயலில் விளையிற இந்த மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி தான் உணவுப் பொருட்களை தயார் பண்ணியிருக்காங்க. நிறைய ரெசிபீஸ் அவங்க கிராமங்களில் செய்வாங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்கும். நீங்கள் மரவள்ளி கிழங்கு கிடைக்கும்போது இந்த அடை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்மளுடைய சூப்பரான அடை சுட சுட அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சும்மாவே சாப்பிட்லாம், நமக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் தேரதன் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.